ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 138 சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே தாவீதினுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன, அவருடைய மனதில் காணப்படும் விஷயங்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இந்த விஷயத்தை அவர் சொல்ல வருகிறார். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது, மேன்மையானது. அவர் 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 அந்த காயின் பண்ண வேர்ட்ஸை பாருங்க, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். வார்த்தை என்பவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். சகல பிரஸ்தாபம், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். யூ ஹவ் glorified your word. இதைத்தான் தொடர்ந்து அவர் சொல்ல வருகிறார். அவருடைய விஷயங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். பூமியில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் நீர் மகிமைப்படுத்தின உம்முடைய அந்த வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். 4வது வசனம். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். இந்த வார்த்தைகள் என்கிற விஷயத்தை இன்னொரு வார்த்தையிலும் அவர் சொல்ல விரும்புகிறார். அது என்ன என்று கேட்டால் வழிகள். கர்த்தருடைய வழிகள் என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளே கர்த்தருடைய வழிகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சொல்ல வருகிறதை பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை பாடுவார்கள், உம்முடைய வழிகளை துதிப்பார்கள். கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய வார்த்தைகள், ரெண்டுக்கு வித்தியாசமே கிடையாது. வழிகள் என்பது வார்த்தைகள், வார்த்தைகள் என்பது வழிகள். இந்த தேவனுடைய குணாதிசயத்தை சொல்லுகிறார் பாருங்கள். அவர் உயர்ந்தவர், ஆனாலும் தாழ்மையாய் இருக்கிற மக்களைத்தான் நோக்கி பார்க்கிறார். நீங்களும் நானும் தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தால் அவருடைய வழிகளை நமக்கு அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்தவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் தான் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்று சொல்ல முடியும். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருக்கிற ஜனமா? கர்த்தருடைய வழிகளை அறிந்திருக்கிற ஜனமா? கர்த்தர் சொல்றாருல்ல, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் நடக்க வேண்டிய வழி கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய வழி கர்த்தருடைய வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை நமக்கு சொல்ல ஆசைப்படுகிறார். அவர் நமக்கு மகிழ்ச்சியூட்டும் வண்ணமாக சொல்ல விரும்புகிற வார்த்தைகள் என்ன என்பதை நீங்கள் 7வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் நீங்கள் கவனிக்கலாம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. நம்முடைய உள்ளத்திற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வார்த்தைகள் என்று சொல்லி நான் சொன்னேன். எதெல்லாம் சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தைகள் என்பதை கவனித்து பாருங்கள். நாம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நம்மை உயிர்ப்பிப்பார். இது சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தை தானே? ஆம். அடுத்த வார்த்தையை கவனிங்கள். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீர் நீட்டுவீர். இது எவ்வளவு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். 3வதாக, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் வருகிறதா என்பதை பாருங்கள். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். எவ்வளவு அற்புதமான விஷயம். 4வதாக பாருங்கள். மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விடுவீர்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் உண்மையாகவே இந்த விஷயங்களெல்லாம் என்னுடைய காதுகளில்
கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது, என்னுடைய உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்புகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். இந்த சந்தோஷத்திற்காக சங்கீதக்காரன் அவனுடைய வாயின் அறிக்கை என்ன? உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கடைசியில ஒரு விண்ணப்பத்தோடு முடிக்கிறார் பாருங்கள். என்ன விண்ணப்பம்? உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. எதனால்? உம்முடைய கரத்தின் கிரியைகள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. உம்முடைய கரத்தின் கிரியைகள் என்ன? உயிர்ப்பிப்பீர். அது உம்முடைய கரத்தின் கிரியை. எப்பொழுது உயிர்ப்பிப்பீர்? நான் துன்பத்தில் நடுவில் நடக்கும் பொழுது நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அடுத்தது உம்முடைய கரத்தின் கிரியை என்ன? சத்துருக்களுக்கு விரோதமாக உம்முடைய கையை நீட்டுவீர். அது உம்முடைய கரத்தின் கிரியை. மூன்றாவதாக உம்முடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும். அது உம்முடைய கரத்தின் கிரியை. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறீரே, அதுவும் உம்முடைய கரத்தின் கிரியை. இந்த கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக என்கிற விண்ணப்பத்தோடு இந்த சங்கீதத்தை முடிக்கிறார் என்று சொன்னால், இந்த கரத்தின் கிரியைகள் எல்லாம் எப்பொழுது நமக்கு நடக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள். நாம் தேவனுடைய வழிகளை அறிந்தவர்களாய், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தேறும் என்பதைத்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்ல வருகிறார். இந்த கிரியைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீர்கள்? இவைகள் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் சற்று நீங்கள் எண்ணி பாருங்கள், கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். எவைகளெல்லாம்? ஆண்டவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், நீ என்னை உயிர்ப்பிப்பீர், ஆண்டவரே உம்முடைய வலது கரம். எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. எப்பொழுது சாத்தியம்? எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இது சாத்தியம்? கர்த்தருடைய வழியை அறிந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இது சாத்தியம். தேவரீர் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கரத்தின் கிரியைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாருங்கள் சங்கீதக்காரனோடு இணைந்து கொள்ளுவோம். அந்த கடைசி வாக்கியத்தை விண்ணப்பமாக, மன்றாட்டாக, ஜெபமாக ஏறெடுக்க ஆண்டவன் நமக்கு உதவி செய்யட்டும். சேர்ந்து சொல்லுவோம், உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நீதி நிறைந்த தேவனே, வார்த்தையாக இந்த உலகத்தில் அவதரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி யோவான் மூலமாக எங்களுக்கு வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்க்கையில உம்முடைய கரத்தின் கிரியைகள் செயல்படுகிறதே, உயிர்ப்பிக்கிற கரம், ரட்சிக்கும் கரம், எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய கரம், சத்துருக்களுக்கு விரோதமாக நீட்டப்படுகிற கரம், இந்த கரம் எங்களுடைய வாழ்க்கையில தேவை. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்கிற விண்ணப்பத்தை நாங்களும் ஏறெடுக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்கிற விண்ணப்பத்தை மன்றாட்டி நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் வல்லமையாய் இறங்கி பலமாய் கிரியை செய்து மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்கான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமாய் சுதந்திரிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவனுடைய கிருபை பெருகுவதாக. ஷலோம்.